ஃபைனலி எங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். ஆமாம், சூப்பராக. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இதுதான் எங்கள் கோயம்புத்தூர் வீடு. ஏற்கனவே நான் காமிச்சிருக்கேன். இங்கே பாருங்கள், கேட்டை திறந்து உள்ளே போனால் போர்ட்டிகோவில் 4 கார் ஒரே டைமில் 4 கார் நிறுத்தலாம். அவ்வளோ பெரிய இடம். இந்த வீடு வந்து எங்களுக்கு வீடு மட்டும் இல்லை, நிறைய மெமரிஸ் இருக்குது இந்த வீட்டில். சாதாரணமாக நாங்கள் அந்த வீட்டை வாங்கலை, ரொம்ப கஷ்டப்பட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் போகிற அன்னைக்கு கூட பயங்கர பஞ்சாயத்து பிரச்சனை. இந்த வீட்டை வாங்கினோம். இந்த வீட்டோட ஓனர் வந்து எங்களுக்கு ஆஃபீஸில் பேப்பர்ஸ்லாம் உள்ளே போயிடுச்சு. அப்போ கூட வந்து பேங்க்லேருந்து பேங்க் லோன் போட்டிருந்தோம், ஹவுசிங் லோனு. அப்போ பேங்க்லேருந்து ஆஃபீஸர்ஸ் வரல டிடி எடுத்துக்கிட்டு. அவர் நான் உள்ளே வந்து சைன் பண்ண மாட்டேன்ட்டார். பேப்பர்ஸ்லாம் உள்ளே போயிடுச்சு. ரெஜிஸ்டர் வந்து சத்தம் போடுறாங்க, பக்கு பக்குன்னு. கடைசி நாள் வரைக்கும் ரொம்ப உயிர் போயிட்டு உயிர் வந்துச்சும்பாங்களா, அந்த நிலமையில் நாங்கள் இந்த வீட்டை வாங்கி முடித்தோம். அப்படிலாம் வாங்கிட்டு பார்த்தீங்களா, எனக்கு ரொம்ப பிடிச்ச வீடு. ஆமாம், எங்களுக்கு எல்லாருக்குமே. சொந்த வீட்டுக்கு வந்து நிறைய மெமரிஸ் இருக்குது மக்களே. பேட் மெமரிஸ், ஸ்வீட் மெமரிஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் சொல்கிறதுக்கு இன்றைக்கி ஒரு நாள் பத்தாது, அதுக்கெல்லாம் நிறைய நாள் வேணும். இருந்தாலும் பேச முடிஞ்ச அளவுக்கு பேசிடுறேன். அப்புறம் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வரத்துக்கு வாய்ப்பு கிடைக்குது. அதனால் இப்போவே நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேன், முடிஞ்ச அளவுக்கு சொல்கிறேன். நிறைய மெமரிஸ் இருக்குது மக்களே. இங்கே பாருங்கள், அக்கம் பக்கத்துலலாம் வீடே கிடையாது. இங்கே பாருங்கள், தள்ளி தள்ளி தான் வீடு, தள்ளி தள்ளி தான் வீடு. இங்கே பாருங்கள், வீடே கிடையாது. வீட்டு ஏரியாவை சுற்றி வீடு இருக்குது பார்த்தீங்களா, இல்லை, தள்ளி தள்ளி தான் வீடு. நாங்கள் பாட்டில் சுதந்திரமாக ஹாப்பியாக எத்தனை கார் வேணாலும் நிறுத்திக்கலாம், எத்தனை 2 வீலர் வேணாலும் நிறுத்திக்கலாம், எவ்வளோ வேணாலும் கத்திக்கலாம், எவ்வளோ வேணாலும் சத்தம் போட்டுக்கலாம், எவ்வளோ வேணாலும் குதிச்சுக்கலாம், எங்கே வேணால் துணியை காய வச்சுக்கலாம், கொடி கட்டி. அப்பார்ட்மெண்ட் பிரச்சனையெல்லாம் இங்கே இல்லை. இது எல்லாம் எங்கடம் தான், இது எல்லாம் எங்கடம் தான். அப்படி இருந்துச்சு. சந்தோஷமாக ஜாலியாக இருந்தோம். பாருங்க எவ்வளோ இடம், எல்லா பிளேஸும் நல்லா நிம்மதியாக சந்தோஷமாக ஆக்குப்பை பண்ணி இருக்கலாம். ஆனால் எங்களால் இங்கே இருக்க முடியல, ஜாப் ட்ரான்ஸ்ஃபர்னு சொல்லி ஓடிட்டோம் சென்னைக்கு. திரும்பவும் ஒரு ஹோம் டூர் காட்டுறேன் பாருங்கள். வாசலில் ஒரு நாவல் மரம், சீத்தா மரம், மல்லிகைப்பூ செடி, வேப்ப மரம், அப்புறம் வந்து இது வந்து பம்ப்ளி மாஸ் இருந்துச்சு. எங்கப்பா பம்ப்ளி மாஸ் செடி இருந்துச்சு, இருக்கா இல்லையா? இந்த சீத்தாப்பழம். இங்கே வாசலில் பச்சை பச்சையேர்னு அலோவேரா இருக்குது, கத்தாழை. அப்புறம் இப்படியே கேட்டு, பெரிய கேட்டு, கேட்டில் அப்படியே போனால் போர்ட்டிகோ என்ட்ரன்ஸில், கேட்டு என்ட்ரன்ஸ்லேயே ஒரு பாத்ரூமு, வெளியில் ஒரு பாத்ரூமு. அப்புறம் 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 நிலவாசல் வழியாக அப்படியே உள்ளே போனால் ஹாலு, சின்னதாக ஒரு ஹாலு. இவருங்க சொக்கேஷ்லாம் அழகாக வச்சுருக்காங்க. இது பூஜை ரூம். ஹால்லேருந்து நேராக உள்ளே வந்தால் ரைட் சைடில் ஒரு ரூம், அதில் உள்ள பாத்ரூம் ஒன்று இருக்குது, அட்டாச்சு பாத்ரூமு. இப்படி நேராக போனால் இன்னொரு ரூம், 2 ரூம். அப்புறம் ஹால்லேருந்து உள்ளே போனால் நேராக கிச்சன். இது வந்து டைனிங் ஹாலாக இருந்தது. நாங்கள் வந்து ரூமாக கன்வெர்ட் பண்ணிட்டோம். அப்புறம் கிச்சன் பாருங்கள், மாடுலர் கிச்சன் இல்லை, செமி மாடுலர் கிச்சன் தான் ரெடி பண்ணியிருந்தோம். இதெல்லாம் நாங்கள் ரெடி பண்ண கபோர்டு. நாங்கள் வந்து கட்டின வீடாகவே வாங்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் எங்களுக்கு பெருசாக வேலையெல்லாம் இல்லை. நாங்கள் டைல்ஸ் மட்டும் போட்டுட்டு குடி வந்துட்டோம். மேலே மாடியில் தளம் போட்டுட்டு வந்துட்டோம். அதனால் ஒரு விஷயம் சொல்லணும், நான் அந்த வீடியோவிலே சொல்லிக்கிறேன். நாங்கள் கட்டின வீடாக வாங்கினதுனால என்னாச்சுன்னா, வீடு 10 நாளுங்க பத்திரிக்கை அடித்து எல்லாருக்கும் இன்வைட் பண்ணோம். அப்போ வந்து என்ன நடந்ததுன்னா, எங்கள் வீட்டுக்காரரோட சொந்தக்காரங்க ஒருத்தர் கேட்டாங்க, க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸு, அவங்க யாருன்னு நான் சொல்ல விரும்பலை, பார்த்தா அவங்களுக்கே புரியும். அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, என்ன எதாக இருந்தாலும் சீக்கிரட்டாக பண்ணுறீங்க, ரகசியமாக பண்ணுறீங்க, சொல்லவே மாட்டீங்க அப்படின்னாங்க. அவங்க வந்து இடம் வாங்கும்போது, வீடு கட்டும்போது ஒரு பூஜை போட்டாங்க.
அப்புறம் நிலவாசல் வைக்கிறதுக்கு ஒரு பூஜை, அப்புறம் மாடியில் தளம் போடுறதுக்கு அதுக்கு ஒரு பூஜைன்னு எல்லாத்துக்கும் கூப்பிட்டு இன்வைட் பண்ணாங்க. அவங்க இடம் வாங்கி வீடு கட்டினதுனால அதெல்லாம் செஞ்சாங்க. நாங்கள் கட்டின வீடாகவே வாங்கினதுனால எங்களால் அந்த மாதிரி பண்ண முடியல. ஸ்ட்ரைட்டாக கிரகப்பிரவேசம் தானே வைக்கணும். அதனால் அதுக்காக பத்திரிக்கை அடித்து கொண்டு போய் கொடுத்தோம். நீங்கள் எதுவுமே எங்கள்கிட்ட எதுவுமே சொல்லலை, நீங்கள் எல்லாமே ரகசியமாகவே பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரி ஆள் நாங்கள் கிடையாது, ரகசியமாக பண்ணுறவங்க கிடையாது. நாங்கள் எல்லாமே மனசில் எதையுமே வச்சுக்க மாட்டோம், எல்லாமே எப்போவுமே எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணுவோம், சொல்லுவோம், சொந்தக்காரங்களை மதிப்போம் அப்படின்னு காட்டுறதுக்காக தான் காலையில் தூங்கி எழுந்திரிச்சதுலேருந்து தூங்க போகிறது வரைக்கும் எல்லாத்தையும் வீடியோ எடுத்து காட்டுறேன் மக்களே. சொந்தங்களை மதிப்போம் என்பதற்காகவே எல்லாத்தையும் வீடியோ எடுத்து போடுறேன். எல்லோரும் கேட்குறீங்க, ஏன் இதெல்லாம் வீடியோ போடுறீங்க, ஏன் அதெல்லாம் வீடியோ போடுறீங்கன்னு. என் வீட்டுக்காரரோட சொந்தக்காரருக்காக தான் அந்த வீடியோலாம். நாங்கள் எந்த ரகசியத்தையும் மறைப்பதில்லை பாருங்கள். அதுவும் நான் எந்த ரகசியத்தையுமே வச்சுக்க மாட்டேன். சீக்கிரட்டாக மெயின்டைன் பண்ணவே தெரியாது எனக்கு. அதனால் எல்லாத்தையும் சொல்லிட்டேன் மக்களே. என்ன வேணாலும் வாங்குங்க, எவ்வளோ வசதியான ஆளாருங்க, என்ன வேணாலும் செய்யுங்க. ஆனால் அந்த சொந்த வீட்டுக்கு நிகர் ஆகவே ஆகாது வேறு எதுவுமே. ஏன்னா வீட்டுக்காரர் நிற்கிறார் பாருங்க கீழே. வீடு மட்டும் இல்லை, நாங்கள் எப்படின்னா வீடு வாங்குறதுக்கு ஹவுசிங் லோன், அப்புறம் இந்த மேலே மாடியில் வேலை பார்க்குறதுக்கு கடைசி வரைக்கும் ஃபினிஷிங் பண்ணி குடி போகிற வரைக்குமே ஆளுங்க வேலை பார்த்துக்கிட்டு தான் இருந்தாங்க. கையில் ஒத்த பைசா கிடையாது, எந்த சேமிப்பும் கிடையாது. எங்கள் அம்மா அப்பா எங்கள் கூடவே இருந்தாங்க. நான் கல்யாணம் ஆனதுலேருந்து எங்கள் கூடவே இருந்தாங்க. அதனால் அவங்கள நாங்கள் தான் பார்த்துக்கிட்டோம். எந்த சேமிப்பு அவங்க எந்த இதுவும் கொடுத்து உதவலை. அதே மாதிரி அவரும் அப்படி தான். அவங்க அப்பா சின்ன வயசுலேயே இருந்துட்டார். அவங்க அம்மா மட்டும்தான், அவங்க அம்மாவும் எங்கள் கூட தான் இருந்தாங்க. நாங்கள் தான் பார்த்துக்கிட்டோம். மற்றபடி சொந்தக்காரங்களாம் வெல் செட்டில்டு, எல்லாருமே வசதியாக இருக்காங்க எங்கள் சொந்தக்காரங்களாம், அவங்க சொந்தக்காரங்களும். ஆனால் யாரும் எதுவும் கொடுத்து உதவலை, நாங்களும் கேட்கல, யாருக்கிட்டையும் எந்த ஹெல்ப்பும் கேட்கல. அதனால் இவரோட சொந்த உழைப்பில் லோன் போட்டு என் நகையெல்லாம் பாதி விற்றுட்டோம், பாதி அடமானம் வச்சோம். அப்புறம் கிரெடிட் கார்டில் கொஞ்சம் கடன் வாங்கினோம், அப்புறம் வட்டிக்கு வாங்கினோம். இவ்வளவும் போட்டு தான் நாங்கள் இந்த வீட்டை வாங்கினோம் கோயம்புத்தூரில். மற்றபடி யாருக்கிட்டையும் ஒத்த பைசா உதவின்னு கேட்கல, யாரும் எங்களுக்கு செய்யவும் இல்லை, நாங்கள் எதுவும் எதிர்பார்க்கவும் இல்லை. அதனால் அவ்வளோ வலி வேதனை, கடைசி நிமிஷம் வரைக்கும் காதில் போட்டிருந்தது மோதிரம் எல்லாத்தையும் அடகு வச்சு அப்படி இந்த வீட்டில் போட்டு குடி வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அதுக்கு முன்னாடி நாங்கள் வாடகை வீட்டில் இருந்தோம். வாடகை வீட்டில் இருந்தப்போ முகுல், அது புது டாகு வேண்டாம். வாடகை வீட்டில் இருந்தப்போ குழந்தைங்களாம் இருந்துச்சு, எல்லாமே கை குழந்தையாக இருந்துச்சு. நடப்பழகிற வயசு என் பொண்ணு, ரொம்ப கை குழந்தை. பையன் நடப்பழகிற ஸ்டேஜ் ப்ரீகேஜி போனான். அதனால் குழந்தைங்களாம் வச்சுக்கிட்டு ஹவுஸ் ஓனர் ரொம்ப டார்ச்சர் பண்ணார். நடக்கக்கூடாது, நிற்கக்கூடாது, ஓடக்கூடாது, ஓடியாரக்கூடாதுன்னு ரொம்ப டார்ச்சர் பண்ணார். ராமநாதபுரத்தில் இருந்தோம், ஜெம் ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் கோயம்புத்தூரில். அதனால் அந்த வெறுப்பில் எப்படியாவது சொந்த வீடு வாங்கி போயிடணும்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீட்டை வாங்கினோம். அதனால் ரொம்ப வலி வேதனை கஷ்டம். கையில் ஒத்த பைசா இல்லை குடி வர்ற அன்னைக்கு. கேமரா ஃபோட்டோகிராஃபர் கூட நாங்கள் வைக்கல பார்த்துக்கோங்க. வீடு குடி போகும்போது கடைசி நிமிஷத்தில் போயிட்டு நாளைக்கு ஃபங்க்ஷன்னா நைட்டு போய் புக் பண்ணிவிட்டு வந்தோம். அதுக்கு அட்வான்ஸ் கொடுக்குறதுக்கு கூட எங்கள்கிட்ட கையில் காசு இல்லை. அந்தளவுக்கு கஷ்டப்பட்டு வாங்கின வீடு இது. அதனால் கொஞ்சம் வலி வேதனையாக தான் இருக்குது. எங்களால் இந்த வீட்டை விட்டு சென்னைக்கு இவருக்கு ஜாப் ட்ரான்ஸ்ஃபர்னு சொல்லி போகும்போது ரொம்ப வலி வேதனையோடு தான் போனேன். போயிட்டு அங்கே கொஞ்சம் நாளில் வீடு செட் ஆகிடுச்சி. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது இப்போவும். என்ன பண்ணுறது, இருந்து தானே ஆகணும். எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னா, நாங்களும் வீட்டு ஓனர் தான். நாங்கள் இருக்க அந்த சென்னை அப்பார்ட்மெண்ட்டில் ஐயோ சொந்த வீட்டுக்காரங்கெல்லாம் வாடகை வீட்டில் இருக்கிறவங்கள படுத்துகிற பாடு இருக்கே, தாங்க முடியவில்லை, தூங்க முடியவில்லை அப்படிங்கிற நிலமையில் இருக்குது. அதனால் பார்த்துக்குங்க. நிஜமாவே சந்தோஷமாக இருக்குது, ஹாப்பியாக இருக்குது.